அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுது. இந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியாகவே இன்னும் நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நான் இந்த பதிவுல சொல்ற முறையை கேட்டீங்க அப்படின்னா, கட்டாயமா நிறைவேறியே தீரும் என்றே சொல்லலாம். இப்படி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல சோடசக்கலை என்று நேரம் எல்லாம் ஏற்கனவே நம்ம பதிவுல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்முடைய நிறைவேறாத இதுவரைக்கும் வேண்டி நிறைய பரிகாரம் செஞ்சும் பலனே கிடைக்கல. சரி இனிமே விட்டுறலாம் அப்படின்னு நீங்க எடுத்த முடிவை கூட இன்றைய புத்தாண்டு நாளில் கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அது எந்த நேரத்துல கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற அற்புதமான நேரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நேரமானது மாதம் மாதம் எப்பயுமே வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது ஆங்கில வருடத்தின் முதல் நாளே இன்றைய தினம் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் என்றே சொல்லலாம். இந்த நாள் எப்பயுமே எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நாள்ல ஏதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. இன்றைய தினத்துல புதுசா ஏதாவது ஆபரணம் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்குவாங்க. பெரும்பாலும் இன்றைய தினம் புத்தாண்டு தினத்துல எல்லா மதத்தினருமே கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதிலும் அதிகாலையிலேயே குளித்து புத்தாடை அணிந்து அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வருவதே நம்முடைய பாரம்பரிய வழக்கமாகும். அதுவும் இன்றைய தினமான அருமையான புதன்கிழமையோடு இந்த ஆண்டு துவக்கம் ஆரம்பித்துள்ளதுங்க. அதிலும் ஒரு பழமொழி கூட சொல்வாங்க, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி புதன்கிழமை வந்திருக்கிறதுனால கூடுதல் விசேஷமான சிறப்புகள் கொண்ட இந்த நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள்லயே அபிஜித் நட்சத்திரம் அமைஞ்சிருக்குது, ரொம்பவும் விசேஷம் கூட. இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாங்க. இது பாத்தீங்கன்னா மொத்த நட்சத்திரத்துல 28வது நட்சத்திரம் என்றே சொல்லுவாங்க. மொத்தம் நவக்கிரகங்கள் 9 பேர்ல அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 நட்சத்திரத்தை பிரிச்சு கொடுத்ததுல எல்லாத்துக்கும் கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா கடைசியில 28வது நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்லலாங்க. தேவர்கள் இதை உத்திராடத்தினுடைய 4ஆம் பாதத்திலையும் திருவோண நட்சத்திரத்துல வரக்கூடிய முதல் பாதத்திலுமே பிரிச்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த 27 நட்சத்திரங்கள் குறித்து தான் நம்ம அனைவருமே தெரிஞ்சு வச்சிருப்போம். ஏன் இந்த 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் நமக்கு இது நாள் வரையிலுமே தெரிஞ்சது இல்லையே. ஏன்னா பிரம்மாவுக்கு ஒரு சாபத்தினால கோவில்ல இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா. அதாவது சிவபெருமானுடைய முடியை பார்த்ததா போய் சொல்லி தாளம்புக்கு சாட்சி சொன்ன கதையை எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க என்ன நினைக்கேன். அப்பையிலிருந்தே பிரம்மாவுக்கு தனி சன்னதி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் கிடைச்சது இல்லையா. அந்த சமயத்துல இருந்துதான் பிரம்மாவுடைய நட்சத்திரமும் இந்த அபிஜித் நட்சத்திரமும் மறைக்கப்பட்டதாக சொல்வாங்க. மேலும் இந்த நட்சத்திர நாளன்று எந்த காரியம் செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்வாங்கங்க. அது நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு இல்லைங்க, இதுல யார் என்ன வேண்டினாலும் நிச்சயம் வெற்றியில் தான் முடியும். இந்த நாள் அப்படி ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இந்த நாள்ல யாருனாலும் என்ன காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியே தான் முடியும், மாற்றமே இல்லைங்க. ஏன்னா கெட்டவங்க இதை ஒரு சாதகமாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா இதை தன்னுடைய மயிலறகுகளை வச்சு மறைச்சி வச்சிட்டதாக சொல்லுவாங்க. ஒரு நேரத்துல துரியோதனன் போர் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சகாதேவன் நல்ல ஜோதிடத்தில் நல்ல திறமை வாய்ந்த ஆள் அப்படிங்கிறதால இவங்க தன்னோட எதிரி தனக்கு எதிராகத்தான் போரிடுவாங்க அப்படியெல்லாம் நினைக்காம ஜோதிட சாஸ்திரப்படி அதுக்கு நேர்மையா நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தான் குறிச்சு கொடுத்ததா சொல்லுவாங்க. அதை உடனே தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா இந்த நேரத்துல கண்டிப்பா போர் புரிஞ்சா அதை கௌரவர்களுக்கு தான் வெற்றி உண்டாகும், அப்ப பாண்டவர்கள் தோத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அந்த நேரத்தை மறைச்சி வச்சதா சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த நேரம் நமக்கு இந்த நாளில் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இருக்கின்ற புதன்கிழமையோடு இன்று இரவு 11:24 11:58 வரையும் இருக்குதுங்க. அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சோடசக்கலை நேரத்தில் ஒரு வீட்டு பூஜை அறையிலிருந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்ம மனதார ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு வேண்டுங்க, அது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்வது போல இந்த நேரத்திலையுமே நீங்க முடிஞ்சியா வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதிலும் நெய் தீபம் போடுவது ரொம்பவும் விசேஷமானதாக இருக்குங்க. இப்ப இந்த இடத்துல இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள்னு பார்க்கும்போது பிரம்மா விஷ்ணு இவங்க 2 பேர்த்தையுமே தான் நம்ம சொல்லலாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க மனசார நினைத்து நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டுமே முன்வைங்க. ஏன்னா இதை மாதம் மாதம் வந்துட்டே தான் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது இந்த மாதம் ஒரு கோரிக்கையை, அதாவது உடனடியாக நிறைவேறக்கூடிய கோரிக்கையை முதல்ல வச்சு வேண்டிக்கோங்க. அது கட்டாயமா வந்துட்டு நிறைவேறிடும். அதன் பிறகும் அடுத்த மாதம் இதே நட்சத்திரம் வரும் இல்லையா? அப்ப நீங்க இன்னொரு கோரிக்கையை முன் வச்சுக்கோங்க. இதுவும் கட்டாயமா வந்து நிறைவேறும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபம் ஏற்ற முடியாதவங்க 1 டம்ளர் தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணிய வச்சுக்கோங்க. அது வந்து எந்த டம்ளராக இருந்தாலும் பரவாயில்லை. கண்ணாடி டம்ளரா இருக்கலாம், அல்லது சில்வர் டம்ளரா கூட இருக்கலாம். எந்த ஒரு டம்ளராக இருந்தாலும் பரவாயில்லை. அது சுத்தமாக இருக்க வேண்டும். அதுல சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஒரே கோரிக்கையை மட்டுமே கேளுங்க. மனதுக்குள்ளேயே இறைவனை நீங்க நினைத்து ஆத்மாத்மாக நீங்க வந்து கேளுங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல திருமணம் அமையணும், எனக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுது, அது இருந்துச்சுன்னா என்னுடைய பண கஷ்டம் எல்லாமே நீங்கிடும். இப்படி உங்களுடைய கோரிக்கை என்ன வேணும்னாலும் அதை மட்டும் ஒன்று மட்டும் வேண்டி கேளுங்க. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டதான் கட்டாயமா அது வந்து நிறைவேறுங்க. சுத்தமாக இருந்து கேட்கிறவங்க நீங்க பூஜை அறை முன்பு உட்கார்ந்தே கேட்கலாம். மேலே சொன்ன மாதிரி தண்ணீர் முன்னாடி உட்கார்ந்து உங்க வேண்டுதலை கேட்கும் போதும் ஒரே ஒரு ஏலக்காய உங்களோட வாயின் கடவாய் பல்லில் ஒதுக்கி கடிச்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வைங்க. இன்னும் கூடுதல் விசேஷம் என்றே சொல்லலாங்க. இந்த கோரிக்கை முடிந்தவுடன் வாயில் இருக்கிற ஏலக்காயை அப்படியே முழுங்கி தண்ணீரை குடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காயை தூரமாக எடுத்து ஓரமாக போட்டுருங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏலக்காயை மென்னும் சாப்பிட்ற பழக்கம் வச்சிருப்பாங்க. அப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க. அதை சாப்பிட்டுட்டு அது நீங்க முன்னாடி வச்சிருக்கிற தண்ணீரை எடுத்து குடிச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாரும் அந்த தண்ணியை குடிக்க கூடாதுங்க. இந்த தண்ணீரை வேறு யாருடனும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஒரு வீட்டில் 2 பேர் வந்துட்டு கோரிக்கையை வச்சீங்கன்னா தனித்தனியாக 2 டம்ளர்ல தண்ணீர் வச்சுக்கோங்க. இந்த அபிஜித் நேரமானதை நம்ம இந்த நேரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இன்று இரவு 11 மணி 24 நிமிடத்திலிருந்து 11 மணி 58 நிமிடம் வரை இருக்குங்க. எல்லோரும் இந்த நேரத்தையும் வாய்ப்பையும் தவற விடாதீங்க. இந்த வீடியோ குறித்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.